வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பவினா 65. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலிமெண்டல் பவர் டிகாயின். இந்த கேம் விளையாட போகிறோம். இந்த கேமோட கான்செப்டை அவளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு பவர் கொடுத்துருவானுங்க. இந்த பவர்லாம் எடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த பவரில் நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம். சரி, நான் ஃபயர் எடுத்துக்கிறேன். காய்ஸ், எப்படி ப்ரோ உனக்கு ஃபுல்லாக வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் நான் ஆல்ரெடி விளாண்டுட்டு லூப் பண்ணிட்டேன். அதனால் லூப் பண்ணிவிட்டு நான் திரும்பி வந்ததுனால எனக்கு இப்படி வந்துடுச்சு. சரி, நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியதெல்லாம் அப்கிரேட் பண்ணுவோம். இது விளாண்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மையும் பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மையும் பார்க்கல, இது வெட்டு எடுத்து பார்க்கல, ஆனால் விளாட மட்டும் செஞ்சேன். சரி, ட்ரான்ஸ்ஃபார்மாகி பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா மொக்கையான கருத்தாக தரப்போகிறோம். சாரிஃபேன் ஒரு நாருட்டோ உசுமக்கி பெயின் அடித்தவனே எல்லாம் டிவிலே பார்க்கறதுனாலும். இன்னொன்று கான்செப்ட் இதில் இருக்குது. நம்ம பவர் திருடிக்கலாம். இங்கே இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்கள அடிக்கலாமா? இந்தாங்கடா, அடிச்சாச்சு. ஃபயர் பாம்லாம் போட வேண்டாம் அவங்க மேலே. ஃபயர் பாம் காய்ஸ், இந்த கிராவிட்டியை நான் அடிச்சுட்டு நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணும். இல்லைங்க, என்ன ஃபயரை விட பவராக இருக்கும் போல். கையில் நம்ம எந்த பவரும் எடுக்கல லைஃப். இந்த கிராவிட்டி சூப்பராக விளாட்றான். ஐயோ, முடிச்சிட்டான். அதான் முடிச்சு விட்டாங்க. போங்க, நம்மள்ட்ட எவ்வளோதான் இருக்குது? இதெல்லாம் 100K. இது எப்படி ப்ரோ கேன்சல் பண்ணுறது? இந்த பவரில் எனக்கு பிடிக்கல. இது வித்து நான் புது பவர் வாங்கணும்னா ராங்க அழுத்தி பிடிச்சா எல்லா பவர் கேன்சல் ஆகிடும். சரி, நம்ம ட்ராப்பர் போட்டுட்டு மேலே போய்ட்டு அது பவர் இந்த ஆட்டையை போடலாம். மேலே பவரே இது பண்ணுங்க. அவள் அடி வாங்கிட்டேன். வேறு வழியே இல்லை. இந்த பவரை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் அடிச்சு ஆகணும். சரி, அடுத்த வீடியோ நம்ம ஸ்டீல் பிரெயின் ராட் விளாண்டு வீடியோ போடலாம். அது நம்ம விளாண்டதே இல்லை, சும்மா சொன்னேன். அதில் என் பேஸ்க்குள்ளே சீக்ரெட்டு தான். சீக்ரெட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். என் பேஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவுமே சொல்ல மாட்டேன். கிவ்அவே வேறு கொடுக்க போகிறேன். வாங்குறோம், என்னையும் அடிச்சு போன மேட்ச்சு. கைஸ், இந்த கிராவிட்டி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இவன் நம்ம அடித்தான், அதில் அடிக்கிறான். எப்படி ஒரே அடியில் அடித்தான்? கைஸ், நம்ம ரீபிரத் பண்ணிவிட்டு கிராவிட்டி எடுத்துடலாம். நம்ம ரீபிரத் பண்ணிவிட்டு கிராவிட்டி தான் ஃபஸ்ட் எடுக்கிறோங்க. ஃபயர் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை, நம்ம தலைவன் மாதிரி இல்லை. தலைவா நருட்டோ கைஸ். இப்போ நம்ம நருட்டோ அவன் தான் பெயின் எப்படி பொழக்கிறேன்னு பாருங்க. பெயின் அந்த நருட்டோ நான் ஹோக்காகி இப்படி தானே சொல்லுவான். வாங்கடா கிராவிட்டி கைஸ். ஃபயர் பாம்புலாம் நீ போகிறேன்டா, வாங்கடா. யாய் சாவுடா கிராவிட்டி. அதில் நம்மள்கிட்ட பறக்கிற பவர் இருந்துச்சு பாருங்க. மேலே பறந்துலாம் அடிச்சிட்ருக்கான். ஐயோ, அடிச்சிட்டானே கடவுளே. சீட்டையை கட்டிட்டு ஓடுறா. முடிச்சிட்டான்டா. இன்னைக்கு அவனை அடிச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ முடிப்பேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய பவர்ஸ் எல்லாம் வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்பி பவர் வாங்கிடலாம். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சரி, ஏதாவது தாங்கடா போடு. எனக்கு பிடிச்ச பவர் ஹெல்த் போஷனு. இந்த கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான பவர் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பவரே அப்புறம் எந்த பவரே அப்புறம் ஃபயர் பண்ணு.
அப்புறம் கண்டிப்பாக இந்த ஃபயர்ஃப்ளை வேணும், ஃபயர் பாம்பும் வேணும். சார் இந்த கேமுக்கு புதுசாக வந்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணு, இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கும். சார் எவனை போய் வம்புக்கு இழுக்கலாம்? ரைட்டே 1 அடிக்கிறேன்டா, வாடா. அடிச்சிட்டேன் போடுடி. காசு இந்த லைட் அடிச்சுட்டு தான் அந்த கேமை முடிக்க வைப்போம். ஸோ லைட்டே வெயிட்டா வெயிட்லாம் பண்ண முடியாது, அவனை அடிச்சு பறக்கணும்டாண்ணா. வெயிட் கிராவிட்டி பழைய பாக உள்ளவன். டாய் வாங்கடா, உனக்கு என் மேலே பழைய யாரா இவன்? கிராவிட்டி யாருங்க சார்? வந்துச்சுல வாங்க. ஐயோ டைம் ஸோ நம்ம இன்னைக்கு யாரையும் அடிக்கிற மாதிரி தெரியல. நம்ம ரீபிரத் பண்ணிட்டு வட்டப்பான பவர் எடுத்துட்டு அவங்க அடிக்கிறேன்டா, வாங்கடா. இப்போ அவங்களால வேணாம், என்னால் இப்போ வேணால் அவங்க அடிக்க முடியாது இருக்கலாம். ஆனால் ரீபிரத்துக்கு அப்புறம் நான் தான்டா அவங்களை அடிக்க போடுறது. அதுக்கு முன்னாடி வால்லாம் வாங்கி போட்டுருவோம், ரூஃபும் வாங்கிடலாம். வாங்கடா. அப்படியே ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆன்ல இருக்கும். ஸ்பீடு போஷனா நம்மளுக்கு பிடிச்ச பவர் எடுத்துக்கலாம். இது ஸ்பீட் போஷனு, ஹெல்த் போஷனு ரெண்டும் தேவைப்படும் எனக்கு. சரி போய் காசு கலெக்ட் பண்ணலாம். வாய்ஸை மாற்றி பேசிட்டேன் கைஸ். யார் கைஸ் இவனுங்க மில்லியன் கணக்கில் கொடுக்குறானுங்க காசை? நம்ம ஆஃப் பண்ண வேணாம், ஆஃப் பண்ணுவோம். ஆன்ல இருக்கு. இந்தாடா 1 மில்லியன் கொடுத்துருவாங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா ராக்கெட் விடுவீங்க. ஐயோ பறக்குது. இந்த ராக்கெட் எதுக்குன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. சரி இங்கடா என்னது ஏனி? சரி மேலே ஏறி பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு. என்ன தெரிகிறது? இதுவா? என்ன பண்ணும்? யாராவது இறங்கு. காசு கலெக்ட் பண்ணுறேன். காசு அதுக்குள்ள மில்லியன் கணக்கில் தராங்க. சரி இப்போ இதை வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு. அப்படியே மேலே அப்படியே ஏறி போய் அப்படியே வாங்கிடணும். சரி நம்ம ரீபிரேக் பண்ணலாமா வேண்டாமா? ரீபிரேக் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாமா வேண்டாமா? சரி பண்ணுவோம். ரீபிரேக் பண்ணிட்டேன். புதுசாக என்ன காட்டு? எல்லாமே ஹெல்த்துக்கு தான்டா, எல்லாமே ஹெல்த்துக்கு தான். இதை கிளைம் பண்ணுவோம். கிளைம் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச கிராவிட்டி நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு கிராவிட்டி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பவரே. சரி காய்ஸ், உங்களை நான் செகண்ட் ஃப்ளோர் எடுத்ததுக்கப்புறம் சந்திக்கிறேன். ஓகேவா காய்ஸ்? நான் சொன்னேன்ல செகண்ட் ஃப்ளோர் எடுத்துகிட்டு சந்திக்கிறேன்னு சொன்னேன்ல. நான் 5 நிமிஷமாக இந்த கேமுக்குள்ளே தான் இருக்கேன். செகண்ட் ஃப்ளோரை வாங்க முடியல, அதனால் நான் இருந்த காசுக்கு ட்ராப்பர் அப்கிரேட் பண்ணேன். சரி இப்போ 500 தெரிஞ்சு
எப்போ அது 8 கேட்குது கைஸ். நான் போனேன் கைஸ். இதில் என்னது கலர் இது 5000 காசு கொடுக்குமா? புரிஞ்சு. ஏன்னா இன்னும் 2000 இருந்தால் போதும், நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடும். இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா கட்டாணத்துலேயும் அடிப்பேன். வெரி வெரி இப்போதான் உள்ளே வந்திருக்கேன், அதுக்குள்ள அடிக்காதீங்கடா. அடிச்சிட்டேன் விட இருங்கடா, நான் பெரிய ஆளாகண்டா. நேற்று செகண்ட் ஃப்ளோர்னு வாங்கலையா? ஓப்பன் பண்ணுறதுக்கு 18 சரி ஏதாச்சு. செகண்ட் ஃப்ளோர் வாங்கியாச்சு. சரி காய்ஸ், நான் கிள்ளி முள்ளி பண்ண போகிறேன். உங்கள் வீட்டிலேருந்து நான் அவரை சுட்ட போகிறேன். காய்ஸ் ஆஃப்டர் தானே வச்சுருக்கான், எனக்கே தெரியல. போய் தான் பார்க்கணும். ஆன்லைன்ல வச்சுருக்கான் அவன். நம்மளும் பவர் வாங்கலாம். என்ன பவர் எப்படியா செக் பண்ணி பார்த்துடலாம். என்னடா இது, நம்ம அடிச்சு பார்க்கலாம். மாதிரியாச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பலூன் ஆனால் இந்த பலூன் 10 நிமிஷத்துக்கு ரெண்டு தான் வரும். ஃபயரே இன்னொன்று வந்துச்சு. மாதிராவெல்லாம் அடிக்க வேணாம். ஆட்டையை போட்டாச்சு. ஏன் நம்மளோட ஃபர்ஸ்ட் பவர் ஆட்டையை போட்டுருங்க. அடிச்சு பார்ப்போம் எப்படி. சூப்பராக இருக்கு. இப்போ டெலிபோர்ட் ஆகிக்கலாம். நம்ம என்ன இது கிராவிட்டிக்கு. பிரின்சிபல் சார் 300 HP இருக்குங்க. நம்மளோட தேர்ட் ஷூட்டிங் பவர் இந்தாடா. சூப்பராக இருக்குங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து கோலைங்க. இந்தாங்க வாங்கணும். கரெக்டான வச்சு அடிக்கிறேன்டா. மாதிரா விட்டே எல்லாரும் அடிக்கலாம். அடிச்சு பற கொடுங்களா. இப்படி வெளியே பண்ணிட்டேன். சரி ஏதோ பக்கில் வந்துட்டேன். காசு கலெக்ட் பண்ணேன். எல்லாம் வீட்டுக்கு எப்பயாச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு இடம் சுட்டுட்டு இருக்கேன். இவனும் கிராவிட்டியா? இவன் தேர்டு ஃப்ளோர் எடுத்தானே சுட்டுக்கலாம். நம்மளே என்ன டைக்கலாம். என்ன டைட்டு இது எனக்கே தெரியாம இருக்குது. சரி நம்ம எல்லா பவரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் ஏன் கேன்சல் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அடுத்த பவர் நம்மளுக்கு எதுக்கு. சரி அடுத்து என்ன வாங்கலாம்னா பெட்டு வாங்கி. இந்த பெட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னோட பெட்டு தான் எனக்கு வேணும். ட்ராக்கர் வேண்டாம். வால் போட்டுருவேன். வால் முக்கியம். அடிக்க வர மாட்டேன். பவர்லாம் அடித்து வச்சுக்கலாம். பண்ணிட்டாண்டா வாங்கடா. ஓட்டாங்க திருப்பி. யாரா இது ஐஸ் ஆக்க மாட்டான். பவர் இருக்கு போல.
இந்தோட வாங்கணும். இவன் அடிக்கணும். தலையக்காக இவன் காட்ட போறேன் தம்பி. அந்த டைமில் போடுறீங்க. ஓடிடு டைம் விட்டு ஓடி அடிச்சிட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கோ? சரி, நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்கு? 7,000 rupees. சரி குதி. பாய் பாய். பார்ட் 2ல சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன் ப்ரோ பாதி வீடியோ கட்டிட்டு முடிக்கிறீங்கன்னு கேட்டீங்களா? ஏன் ப்ரோ பாதி வீடியோ முடிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ப்ரோ பாதி வீடியோ முடிக்கிறீங்க? ஏன் ப்ரோ பாதி வீடியோவில் முடிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, சும்மா சரி முடிக்க மாட்டேங்க. வாங்க, உன்னை அடிக்காம போயாதுரா. என்னோட ரத்தம் என்னை அடிச்சுட்டு தான் நான் வீடியோ முடிப்பேன். டைம் இவன் டைம் மேலே வந்து அடிக்கிறானே. முடிச்சு விட்டாங்க. போகும். சரி காய்ஸ், நம்மளே அடிக்கிறோம் பார்த்தியா? மேலே போயிட்டு ஃபுல் வீடியோ காட்டும். வால் போட்டுருவோம். இங்கேயும் வால் போட்டுடலாம். ஏன் டீச்சர் தான் அவன் குறைச்சிருவான் நிமிஷத்துக்கு. முடிச்சிட்டாண்ட. ஏன்டா அப்படி முடிக்கிறீங்க? காசு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்டா. 4,000 rupees இருக்கு. என் வீட்டுக்கு வந்து அடிக்கிறீங்க. இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போகிறேன். லைட் இதில் போட்டு தான் வச்சுருக்கேன். ஃபயர் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபயர் பால் ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்துட்டேன். ஃபயர் பால் ரொம்ப பிடிக்கும். அதான் அட்டையை போட்டாச்சு. எங்களா அடிக்கலான்னு பார்த்தா விட்டான். சொன்ன பாருங்க. வாங்க. அவ்வளோ முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. காசு நம்ம இவன் அடிக்கலாம். வாங்க 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 வாங்க. சரி, நான் போய் என் வீடை பார்க்குறேன். யாரும் போய் உள்ள வேணா அவ்வளோண்டையே இருப்பேன். இதான என் வீடு. இதான் என் வீடு. அப்படியே வாங்கலாம். 5,000 10,000 rupees இருக்கு. என்ன பண்ணலாம்? பிக் ட்ராப்பர் ஒன்று வாங்கலாம். 700 அது பாடின்னு வாங்க நான். சரி காய்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். இதோட தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். சரி, பாய் பாய்.